ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் வைரல் இன் தமிழ். இந்த உலகத்தில் நிறைய பேர் அழகுன்னா இதுதான் வரையறுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வராத எல்லாத்தையும் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்காக நம்பிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் பிக்கி. இது 2022 வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவளை வந்துட்டு தொடர்ச்சியாக 3 பொண்ணுங்க எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவள் ஸ்விம்மிங் பூலில் விளையாடும் போது ஒருத்தி என்னடானா அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டா, இன்னொருத்திங்க இவளுடைய முகத்திலேயே ஃபிஷிங் நெட்டை வச்சு ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஐயோ ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப சோகமாயிடுது. வீடு வேற ரொம்ப தூரம் இருக்குது. அவளுடைய ஸ்விம் சூட்டில் அவ்வளோ பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பாவம் தனி ரோட்டில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி வர இன்னொரு காருக்காரன் வந்துட்டு இவளை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணி ஹார்ன் அடிச்சு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ ஸ்விம் சூட்டோடு இருக்கிறத விட இவ உடம்பு அதிகமாக இருக்கிறது இவளுக்கு இன்னும் ஏக்கத்தை கொடுக்குது. எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்கா. அவனுக்கு பின்னாடி சிரிச்சுக்கிட்டும் கிண்டல் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு இந்த வழியில் போனால் ஆகாதுன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறுக்கு வழியில் போய்கிட்டு இருக்கா. அது ஒரு மண் ரோடு. அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்துட்டு தூரத்தில் ஒரு வெள்ளை கலர் கார் நிற்கிற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் இது என்னடா பார்க்குறதுன்ட்டு அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போயிடுச்சு. பின்னாடி பார்த்தா இவ்வளோ கிண்டல் பண்ணாங்க இல்லையா 3 பொண்ணுங்க. அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு கீழே தவழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கா. உடம்பெல்லாம் ரத்த காயம். திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு ஆள் மறுபடியும் அவள் முடியை பிடிச்சி காட்டுக்குள்ளாரையே இழுத்துறா. இவளுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியலை. இந்த பொண்ணு பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த காருடைய டோர் டக்குன்னு சாத்துறாங்க. அந்த கார் வந்துட்டு இவளை கிராஸ் பண்ணி போகுது. இவளுடைய ட்ரெஸ் இல்லாததுனால ரொம்ப அவமானமாக இருக்குது. அப்போ அந்த கார் வந்துட்டு இவளுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் போய் நிற்கிது. நின்ன உடனே இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஐயோ என்னது இது அப்படின்னு. அப்போ பார்த்தா அந்த காருக்கு பின்னாடி ஒரு கை ரத்தக்கரையோடு வந்து தட்டுது. அந்த கை ஆறுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா. அந்த கையில் இருக்கக்கூடிய மோதிரமும் பிரேஸ்லெட்டும் பார்த்துட்டு அந்த 3 பொண்ணுங்களில் ஒன்று தான் தெரியுது. இப்போ திடீர்னு உள்ளுக்குள்ளே அந்த கடத்திருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு கண்ணாடி வழியாக பார்க்குறா. இவன் இப்போ அந்த கடத்தப்பட்ட பொண்ணு பேர் ஆனா. அவள் வந்துட்டு காப்பாற்றுன்னு உள்ளேருந்து கத்துறா. இப்போ திடீர்னு அந்த கார் இருக்கு இல்லையா, அதை வச்சுருக்கவன் காரோட கீயை போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு கீழே இறங்காமல் எட்டி பார்க்குறான். இந்த பொண்ணுக்கு பயங்கர பயமாயிடுச்சு. ஐயோ நம்மளையும் கடத்திடுவானோ அப்படின்னு இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. சாராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் அந்த கடத்தல்காரன் இவளை எதுவுமே செய்யாமல் இவனுடைய வண்டியிலேருந்து ஒரு பிளாங்கெட் எடுத்து அந்த ரோடு மேலே போட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. இவ்வளோ தலையை ஆட்டிட்டு கையை மட்டும் தூக்குறா. ஆனால் இவன் ஆனாவை காப்பாற்றுறதுக்கு எந்த முயற்சியும் செய்யலை. ஆனா கத்திக்கிட்டே அங்கேருந்து போயிடுறா. அந்த வண்டியும் கிளம்பிடுது. இப்போ மோசமான அளவில் உடற்கேடு செஞ்சு சாராவை இவ்வளோ கொடுமைப்படுத்தின அந்த பொண்ணுங்களை ஒருத்தியை கடத்துறதை பார்த்துட்டு சாரா அமைதியாக இருந்தது தப்பா, இல்லை இந்த பையன் இவங்களுக்காக ஒரு பிளாங்கெட் கொடுத்தப்போ இவ எதுவுமே சொல்லாமல் அந்த அன்பை ஏற்றுக்கிட்டு அவனை தப்பிக்க விட்டது கரெக்டா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாரா எடுக்கிற முடிவில் தான் கதையோட திருப்பமே இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது மாதிரியான நிறைய கதைகள் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இப்போ இந்த கதை ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஆரம்பிக்குது. அந்த கிராமத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க. சாராக்கு எப்போவுமே அவளுடைய உடம்பு எடை அதிகமாக இருக்குங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கறிக்கடையில் அவள் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாள். அந்த கறிக்கடையில் தான் அவளுடைய அப்பாவும் வேலை செய்வார். அவருடைய தம்பியும் அவங்க இருப்பாங்க. அப்போ சாராவுக்கே தெரியாமல் அந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா கடத்தப்பட்டவங்க, அந்த பொண்ணுங்களில் ஒருத்தி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுறா. சாரா அதுக்கு தெரியாமல் லைக்கும் பண்ணிடுறா. சாராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவள் தொடர்ச்சியாக அந்த மாதிரி உருவக்கேலிக்கு வந்துட்டு உள்ளாகிட்டே இருக்கா. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் அவளுடைய சொந்த தம்பியும் அங்கே தான் இருப்பான். அவனை வந்துட்டு சும்மா விளையாண்டுக்கிட்டு அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுறா. உடனே இவளுக்கு வந்துட்டு கோவத்தை யார் மேலே காட்டுறதுனே தெரிய மாட்டேங்குது. அந்த நேரத்தில் கடத்தப்பட்ட அந்த காரில் போனா இல்லையா ஆனா, அவள் வந்துட்டு அவள் பாய் ஃப்ரெண்டு கூட அவளுடைய அந்த பிரேஸ்லெட்டு மோதிரத்தெல்லாம் போட்டுக்கிட்டு போகிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அவள் கிராஸ் பண்ணும்போது அவளை கடத்தின அந்த காரும் ஓரமாக நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் சாரா இருக்கா இல்லையா, அவளுக்கு ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு ஆசை. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு திட்டுவாங்கங்கிறதுக்காக அவள் வந்துட்டு அவங்க அம்மா தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க தூக்குனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பேக்கையும் ஹெட்செட்டையும் போட்டு போயிட்டுருப்பா. அவளை ரோட்டில் இருக்கக்கூடிய நாய் கூட கத்தும். அது பார்த்திங்கன்னா இவன் ரொம்ப பயப்படுவா. இப்போ எதுக்காக இவன் மத்தியான நேரம் வரானா, அந்த நேரத்தில் நிறைய கூட்டம் இருக்காது இல்லையா, அப்போ இவன் ஸ்விம்மிங் சூட் போட்டு குளிக்கும்போது யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவன் மதியம் வருவான். அப்பன்னு பார்த்து உள்ளுக்குள்ளே வந்து ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு ரொம்ப மெதுவாக இவன் மிதந்துக்கிட்டே இவளை வந்துட்டு ஒரு மாதிரி நோட்டம் விடுவான். இவளுக்கு ரொம்ப அன்னீசியாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த 3 பொண்ணுங்களும் வருவாங்க. 3 பொண்ணுங்களும் வந்து இவளை எப்பவும் போல் கிண்டல் பண்ணுவாங்க. இவளுடைய உருவத்தை பற்றி ரொம்ப கொச்சையாக வர்ணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு இவளுக்கு ரொம்ப அவமானம் தாங்க
தாங்காமல் இவ தண்ணிக்குள்ளே போய் முங்கிடுறா. சாரா வெளியே வரும்போது அந்த ஆள் மேலே எந்திரிச்சு போயிடுறான். அந்த நேரத்தில் ஃபிஷிங் நெட் எடுத்து தலையிலேயே போட்டு இவளை காயப்படுத்துகிறாங்க அந்த 2 பேர். அதில் ஒருத்தி வந்துட்டு இதெல்லாம் நடக்கிறதையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவ எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு. அப்போ தான் அந்த வெள்ளை கலர் காரும் அங்கேருந்து நகர்ந்து போகுது. அந்த காரில் இருக்கவன் தான் இவளுக்காக ஒரு பிளாங்கெட்டையும் கொடுத்துட்டு போயிருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு எப்படி வெளியே வருதுன்னே தெரியல. இது எல்லாமே வீடியோவும் எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே உள்ளேருந்து எந்திரிச்சு போயிட்டுருக்கா. அப்போன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த டெட் பாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு காவலாக வந்த ஒரு ஆளை கொலை பண்ணி உள்ளுக்குள்ளே பாடியாக வச்சுருப்பாங்க. இப்போ தான் நம்ம கதையோட ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி சாரா அந்த ஒத்தையடி பாதையில் ட்ரெஸ் இல்லாமல் நடந்து வந்துக்கிட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ அந்த நடந்த நிகழ்வுக்கெல்லாம் கடைசியாக அந்த பிளாங்கெட் எடுத்து இந்த பொண்ணு ட்ரெஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு அந்த ரோடு வழியாக வீட்டுக்கு வேகமாக போயிட்டுருக்கா. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த பொண்ணு பார்த்துட்டு என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறாங்க. இவளுக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு பதில் தெரியாமல் வேகமாக ஓடி போய் வீட்டுக்குள்ளே பூந்துடுறா. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்க பேரண்ட்ஸை பார்த்துடக்கூடாதுன்னு அதையும் இதையும் இடித்து தள்ளிட்டு அவள் பாட்டுக்கு ஒரு ரூமுக்குள்ளே போயிடுறா. வேகமாக குளிக்க ஆரம்பிக்கிறா. குளிச்சதுக்கப்புறமே இவளுக்கு பதட்டம் தாங்கவே முடியல. இவளுக்கு அந்த கடத்தப்பட்ட ஆனாவை நம்ம காப்பாற்றிருக்கலாமோ, யார்ட்டையாவது சொல்லியிருக்கலாமோ, போலீஸ்கிட்ட போயிருக்கலாமான்னு யோசனை வருது. அப்போ இவளுடைய அம்மா டக்குன்னு வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்கல, சீக்கிரமாக கிளம்பி கறிக்கடிக்கு போ, நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரெஸ்ஸில் போய் ஒளிச்சு வச்சிருந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அவளுடைய லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்போ அந்த கறிக்கடையில் இவளை வீடியோ எடுத்து போட்டு அது ரொம்ப வைரல் ஆகி நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க இல்லையா, அந்த வீடியோ வந்துட்டு இவள் கண்ணில் படுது. அதை பார்த்துட்டு என்னை இவ்வளோ அவமானப்படுத்தினவங்களை நான் ஏன் காப்பாற்றணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு அவள் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லலை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவளுடைய ஃபோனும் பேக்கும் அந்த பொண்ணுங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அதை எப்படியாவது வேற காப்பாற்றணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் இவகிட்டையும் ஆனா கையில் போட்டுக்கிற மாதிரியே ஒரு பிரேஸ்லெட் இருக்கும். அந்த பிரேஸ்லெட்டை வெறுப்பில் கட் பண்ணி போட்டுருவா. எதையும் அந்த கடத்திட்டு போனான் இல்லையா, அவன் எடுத்து வச்சுப்பான். இப்போ இந்த பொண்ணு லாலிபாப் சாப்பிட்டே சத்தம் இல்லாமல் அந்த ரோட்டில் நடந்து வருது. அந்த நேரமாக பார்த்து எல்லாருமே அந்த காணாமல் போன 3 பொண்ணுங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா வந்துட்டு நீ தான் அந்த டெய்லியும் அங்கே போவியே, உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுறா. இப்போ எல்லாரும் வந்துட்டு அந்த பூலையே கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்துட்டு நிறைய போலீஸ் இருக்காங்க. அங்கே ஒரு டெட் பாடி வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை பார்த்த உடனே சாராவுக்கு வந்துட்டு வாமிட்டே வந்துடுது. சாராவுக்கு பதட்டமே தாங்க முடியல. அவங்க அம்மா என்ன ஆச்சு உனக்கு, போய் போலீஸ்கிட்ட உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கிறா. அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு உனக்கு என்ன தான் பிரச்சனை, எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி நீயும் என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிடுறா. உன்னால் எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாதான்ற மாதிரி கேட்குறா. இவங்க அம்மாவுக்கு அதை கேட்டு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. இப்போ இவங்க அம்மா சரி நம்ம இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு டின்னரில் இவளுக்கு மட்டும் வெஜிடபிள் சாலட் கொடுத்துட்டு ஒழுங்கு முறையாக உடம்பு இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி எதுக்கோ முடிச்சு போடுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஆனாவுடைய அம்மா பக்கத்து வீட்டு தான் அவங்க வந்து ஆனா காணாமல் போனதை பற்றி சாராவுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க வந்திருக்கேன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சாராவோட அம்மா அவன் புள்ள தான் வந்துட்டு டெய்லி என்னுடைய பொண்ணை வந்துட்டு குண்டா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவளுக்கு அந்த மாதிரி தான் ஆகணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனாவோட அம்மாவும் நீங்கள் இதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்கன்ற மாதிரி பேசிட்டு போயிடுறா. இப்போ சாரா எப்படியாவது அந்த ஃபோனை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக அவளுடைய அப்பா ஃபோன் எடுத்துட்டு அந்த சம்பவம்லாம் நடந்த இடத்துல போய் பார்க்க போகிறா. அங்கே வந்துட்டு ஆனாவுடைய நகம் ஒன்று கிடக்குது. அந்த இடத்துல வண்டி போனதுக்கான தடயம் எல்லாம் கிடக்குது. அப்போ திடீர்னு திரும்பி பார்த்தா ஒரு லைட் எரியுது. யாரா அதுன்னு பார்க்கும்போது அந்த கடத்தினாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அங்கே பக்கத்தில் போய் பார்க்கலான்றப்போ ஒரு வழியாக இவளுடைய ஃபோன் இவளுக்கு கிடச்சிருது. திரும்பி பார்க்கும்போது அந்த கடத்தல்காரனும் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். காலையிலேருந்தே அந்த கடத்தல்காரன் இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் இவ தான் பயப்படுறாள் ஒழிஞ்சா அவன் இவளை எதுவுமே செய்யலை. திடீர்னு நிறைய வண்டிங்க வர மாதிரி சவுண்டு கேட்ட உடனே அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு மறைவான இடத்துல இருட்டுக்குள்ளே அவங்க 2 பேரும் புரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆனாவும் கூட காணாமல் போனாங்க இல்லையா 2 பொண்ணுங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்து தேடுறாங்க. ஆனாவுடைய ஃபோனோட ட்ராக்கிங் பண்ணிவிட்டு அவங்க இங்கே வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த கடத்தல்காரன் சாரா பக்கத்தில் இருக்கான். ஆனால் சாராவை அவன் எதுவுமே செய்யலை. இப்போ சாராவை வந்துட்டு அவன் தப்பிச்சு போக விட்டுறான். அவளும் வேகமாக வீட்டுக்கு ஓடிடுறா. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, ஆனாவுடைய அம்மா அந்த இடத்துல வேற ஒரு பணத்தையும் பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே இந்த அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. என் பொண்ணுக்கு இப்படி தான் ஆயிருக்குன்ற மாதிரி பதட்டமாயிடுறாங்க. இப்போது ஆனாவுடைய லவ்வர் வந்துட்டு லிசா வீட்டுக்கு போகிற வழியில் பார்க்குறா. இங்கே பாரு உனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும், அவங்க உன்னை ரெக்கார்ட் பண்ணி கிண்டல் பண்ணது தப்பு தான், அதுக்காக நீ அது ஏதோ மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்க, அது எனக்கு நல்லா தெரியும், தயவு செஞ்சு சொல்லிடு அப்படின்னு கெஞ்சி கேட்குறா. அதே நேரத்தில் வீட்டில் சாரா வந்துட்டு ஒரு புதுசான பிளாங்கெட் கட்டிட்டு வந்தாலே
இல்லையா, அதில் ரத்தக்கரை இருக்கிறத வந்துட்டு சாராவுடைய அம்மாவும் பார்த்துட்றாங்க. இப்போ ஆனா வந்துட்டு ஏற்கனவே அங்கே ஒரு டெட் பாடி இருக்கிறத பார்த்துட்டாங்க இல்லையா, நேராக வந்து சாராவுடைய வீட்டில் வந்து நீ ஏதோ மறைக்கிற, இங்கே பாரு ஆனாவோட லவரும் உனக்கு ஏதோ தெரியும்னு சொல்கிறான், ஏன் என் பொண்ணை வந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்க, உனக்கு தான் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. இப்போ சாராவோட அம்மாவும் அந்த அம்மாவும் சேர்ந்து குடும்பிப்பிடி சண்டையெல்லாம் போடுறாங்க. இந்த பிரச்சனையினால போலீஸ் எல்லாம் அங்கே வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு சாரா கிட்ட விசாரிக்கிறாங்க. சாரா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஆனால் அந்த பொண்ணு கடத்தினதுக்கப்புறம் அவள் பார்த்தது பிடிச்சது அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அது வேணும்னே மறைச்சிட்றா. இப்போ போலீஸ் வந்துட்டு இல்லை அவங்க உன்னை வந்துட்டு கிண்டல் பண்ணனால நீ தான் அவங்கள ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது இவள் அழுதுட்டு சரி உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அப்போ சாராவோட அம்மா வந்துட்டு இங்கே பாருங்கள், என் பொண்ணுக்கு உண்மையை சொல்லாது அப்படிங்கிறதெல்லாம் அவளுடைய ரைட்ஸு, நீங்கள் இந்த மாதிரி கிண்டல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் அவளை வந்துட்டு இப்படி வார்னிங்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு பயங்கரமாக திட்டிடுறாங்க. அப்புறம் சாராவும் அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி இருக்குது. ஏன்னா அந்த கடத்தல்காரன் நேராக சாராவுடைய வீட்டுக்குள்ளே தான் நின்றுட்டுருப்பான். சாராவுடைய உடைமைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது சாராவோட அப்பா வந்துடுறாரு. அவரை ஒரு அடி அடித்து கீழே தள்ளி விட்டுறா. இப்போ சாரா வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாராவுடைய அம்மா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, நீ கொண்டு வந்த அந்த பிளாங்கெட்டில் இந்த மாதிரி ரத்தக்கரை இருக்குது, ஒழுங்கு மரியாதை சொல்லிடு, ஆனாக்கும் உனக்கும் இதில் பிரச்சனையில் என்ன சம்மந்தம் அப்படியெல்லாம் கேட்குறா. எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப சத்தமாக கத்துது. அவள் இவ்வளோ நாள் அனுபவிச்ச எல்லா உருவ கேள்விகளுக்கான பதிலாக இருக்குது. அங்கே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அவளால் என்ன பேசுறதுன்னே தெரில. அம்மா நான் குண்டு, நான் என்ன பண்ணுறது, எல்லாரும் என்ன பிக்கின்னு கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு படுற வேதனையெல்லாம் பார்த்து சாராவோட அம்மாவுக்கு ரொம்பவுமே பயமாயிடுது. இப்போ அவளை அடிக்கிற கையோங்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கடத்தல்காரன் இருக்கா இல்லையா, திடீர்னு வந்து இவங்களுடைய கையை பிடிச்சிடுறாங்க. சாராவுக்கு வந்துட்டு அதிர்ச்சி ஆகிடுது. அவங்க வந்துட்டு ஒரே அடியாக அடிச்சிடுறாங்க. அந்த அம்மாவும் கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ சாராவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது மேலே இருக்கக்கூடிய சாராவுடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த குட்டி பையன் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக டாய்லெட் பேப்பர் கேட்டுட்டு அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுவான். இப்போ அந்த கடத்தல்காரன் சாரா கிட்ட சைகை காமிப்பான், இந்த மாதிரி சத்தம் போடாதுன்னு. அப்பன்னு பார்த்து இந்த கடத்தல்காரன் அவனை கொள்றதுக்காக கையில் ஒரு ஈட்டி எடுத்துட்டு அங்கே மேலே ஏறுவான். அப்போ சாரா வந்து அவனை பார்த்து சைகையிலே தயவு செஞ்சு வேண்டான்ற மாதிரி சொல்லுவான். உடனே அவன் அந்த கத்தி அங்கே வச்சுட்டு வேறொரு துப்பாக்கி எடுத்துட்டு சாராவை இழுத்துட்டு அங்கிருந்து போயிடுவான். இவங்க அம்மாவும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ அதே வெள்ளை வண்டியில் சாராவை கூப்பிட்டுட்டு இந்த கடத்தல்காரன் ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு எருமை மாடு இருக்கு. அந்த எருமை மாடு மேலே மோதி 2 பேர்த்தோடைய வண்டி வந்துட்டு கீழே விழுந்துருது. சாரா வந்துட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. சாராவை தூக்கிட்டு அந்த கடத்தல்காரன் ஒரு வழியா ஒரு வீட்டுக்குள்ள வரா. அந்த வீட்டுக்குள்ள இவ கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு உள்ள போய் பார்க்கறான். அந்த நேரத்துல கடத்தல்காரன் வண்டியை வந்துட்டு வெளியே பார்க் பண்ண போயிடுவான். உள்ளே போய் பார்த்தா ஆனாவும் அவளுடைய ஃப்ரெண்டும் அங்கே இருப்பாங்க. இவங்க தான் இவளை இவ்வளோ நாள் உருவ கேள்வி பண்ணது. இவள் பார்த்த உடனே நல்ல வேலைடா சாமி, இவளுக்கு 2 பேரும் சாகலை அப்படின்னு இவளுக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குது. இருந்தாலும் இவளுக்கு மாற்றி குண்டு பண்ணி உன்னால தான் நாங்கள் இப்படி இருக்கோம் பிக்கி, நீ ஏன் போலீஸ்ட்டு சொல்லி எங்களை காப்பாற்ற வரல, நீ எங்களை பழி வாங்கியிருக்க, உண்மையில தான் தப்பு அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சாரா வந்துட்டு என்ன மன்னிச்சிடு, எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பின்னாடி வந்து அந்த கடத்தல்காரன் வர சவுண்டும் கேட்குது. எப்படியாவது எங்களை காப்பாற்றி தொலைங்கன்னு அந்த சாராவை இன்னுமே இந்த 2 பேரும் திட்டிக்கிட்டு தான் இருக்காளுங்க. என்னை காப்பாற்று உன்னை காப்பாற்றுன்னு மாற்றி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு எவ்வளவோ ட்ரை பண்ணுது. ஆனால் இந்த பொண்ணுனால அந்த கட்டை அவுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறா. 2 பேரும் தொங்கவே ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஆனாலும் அந்த கட்டை வந்துட்டு இவளால் அவுக்க முடியல. அந்த நேரமாக பார்த்து சாராவை வந்துட்டு இவங்க 2 பேரும் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படியாவது எங்களை காப்பாற்றிடுன்னு. இப்போ தான் வலிக்கே வராங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக உள்ளே ஓடுறா. உள்ளே ஓடி போயிட்டே இருக்கும்போது 3ஆவதாக ஒரு பொண்ணு கடத்தினா இல்லையா, அவளுடைய டெட் பாடி வந்துட்டு அங்கே கிடக்குது. அவளை ஏற்கனவே அவன் கொண்டிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே அவள் பயந்து மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறா. அவளை சத்தம் இல்லாமல் பிடிச்சி அவளை வந்துட்டு காம் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கான். காம் டவுன் பண்ணிவிட்டு இவன் கையில் வந்துட்டு ஒரு பிஸ்டலை கொடுத்து இவளுக்கு தானே உனக்கு கிண்டல் பண்ணாலுங்க, இவளை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு அதெல்லாம் மனசு வராம அங்க இருக்க ஒரு கத்தி எடுத்து யார் இவனை வந்துட்டு காப்பாத்துறதுக்காக நினைச்சானோ அந்த கடத்தல்காரனையே குத்திடுறா. சாரா அவளை குத்துனதுக்கு அப்புறமா இப்போ வந்து எங்க 2 பேத்தையும் காப்பாத்துன்னு சொல்றா. அப்ப அந்த பிஸ்டல்லே வந்துட்டு ஷூட் பண்றா. ஷூட் பண்ணி அந்த கயிறை தான் அவுக்குறா. இப்போ என்னையும் வந்து காப்பாற்றுன்னு அந்த இன்னொரு பொண்ணு கத்துறா. நம்ம 2 பேரும் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படிலாம் சொல்கிறா. 2 பேர்த்தோடைய அந்த கயிறையும் கட் பண்ணி விட்டுட்டு அவள் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறா. இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு வழியாக தப்பிச்சோம் பொழைச்சோன்னு எந்திரிச்சிடுறாங்க. இப்போ இந்த சாரா பண்ணது சரியா தப்பா? தன்னை உருவ கேலி பண்ணாங்கன்னு தெரிஞ்சோ அவங்கள ஏன் காப்பாற்றினா?
ஒருத்தங்க உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணுறது மிகப்பெரிய காமெடி சென்ஸ்ன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய வலிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படம் உங்களுக்கு எதை உணர்த்துதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.